சின்னகவுண்டம்பட்டி புத்தூர் முசிறியில் சிற்றரசு சரஸ்வதி இணையருக்கு பிறந்த பேரரசு இவர். கொல்லிமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எருமப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி, பாரதி பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி என அரசு பள்ளிகளில் பள்ளி கல்வி பெற்றவர் இவர். பொறியியல் கல்வியில் மட்டுமல்ல, எம்டெக் முதுநிலை படிப்பிலும் சிறந்த மாணவராக மகுடம் சூட்டியவர் இவர். 1995ஆம் ஆண்டு அரசு பணியில் சேர்ந்தார். அரசு பணியை கடமைக்கு செய்யாமல் கண்ணும் கருத்துமாக செய்தவர் இவர். அதனால்தான் பல பதவி உயர்வுகள் இவரை தேடி வந்தன. பதவிகளுக்கு மணிமகுடமாக மண்டல தலைமை பொறுப்பாளர் பதவி இவருக்கு கிடைத்தது. 1994ஆம் ஆண்டு ஜீவரத்னம் அவர்களை மணம் செய்தார். இல்லறத்தில் நல்லறமாக 2 முத்துக்களை பெற்றெடுத்தார். மகள் டாக்டர் பிரியா ஜெர்மனியிலும், மகன் டாக்டர் அமர்நாத் அமெரிக்காவிலும் பணிபுரிந்து வருகின்றனர். மனம் வீசும் மலர் போல தன் நேசத்தால் இவரை சுற்றி நண்பர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்குமாம். இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுப்பதே பெரும் கொடையாகுமாம். ஆம், விளம்பரம் இல்லாமல் பல்வேறு உதவிகளும் நலத்திட்டங்களும் செய்து வருகிறார் இவர். நட்பிற்கு இலக்கணம், ஈகைக்கு அடையாளம், நேர்மையின் உதாரணம், இப்படி இவரது நற்பண்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்தான் பொறியாளர் சசிகுமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அதிகமாக பாராட்டிட்டு இருக்கீங்க பாப்பா. இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு என்னை விருந்தினராக அழைச்சதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நம்ம வெங்கடாஜலம் தான் என்னை வந்து கலந்துக்க சொல்லி சொன்னார். சரி அப்படின்ட்டு டைம் இருந்தால் வரேங்க. என்ன அப்படியே எங்கள் ஹைவே செக்ரட்டரியினுடைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தேங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் வி ஷுட் ஃபீல் ப்ரவுடு. நான் காலேஜில் ஜிசிடியில் படிக்கும்போது அப்போ மெடிக்கல் கிடைக்காம வெக்ஸாகி ஒரு சிலர் உட்காந்துருப்பாங்க. அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், இப்போ டாக்டருங்கிறவங்க ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அவனை தீர்த்து வைப்பாங்க, ஒரு குணப்படுத்துவாங்க. வேறு சிவில் இன்ஜினியர் வந்து அந்த நோயெல்லாம் வராத, ஒரு கொசு கிசு கடிக்காமல் ஒரு சாக்கடை வசதி, டாய்லெட்ரி வசதி, எல்லா வசதியும் பண்ணி அந்த நோயை ப்ரிவென்ட் பண்ணுறதில் சிவில் இன்ஜினியர் தான் ஒரு ஃபஸ்ட்டு. அதனால் யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர். எப்படின்னா, நம்ம மற்ற எத்தனையோ துறை இருக்குதுங்க, அது வந்து எந்நேரமும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற வேலையாக இருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காங்க, வேறு பணிகள்லாம் இருக்குது. நம்ம பார்சியலி ஃபீல்டுக்கும் போகிறோம், இங்கேயும் வரோம். அதனால் ஃபிசிக்கலி நம்ம நல்லா இருப்போம். ரெண்டாவது, ஒரு பெரிய டேமை கட்டியிருக்கிறோம், ஒரு பெரிய பாலத்தை கட்டியிருக்கிறோம், நீங்கள் ஒரு ஸ்கைரைஸ் பில்டிங் கட்டியிருக்கிறீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்றைக்குமே ப்ரௌடு. அது எப்பவும் இது நான் கட்டினது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இது ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரீசெண்டாக என்னுடைய டைமில் வந்து நான் நாமக்கல் டிஏ இருக்கும்போது அந்த பள்ளிப்பாளையத்தில் 3.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த பாலத்தை கட்டணுங்க. ரீசெண்டாக திறக்க போகிறாங்க. அதில் என்னுடைய பார்ட்டிசிபேஷன் தான் 90% இருந்ததுங்க. அதில் எப்போவுமே நம்ம சந்தோஷம், நம்ம பையனை கூப்பிட்டு சொல்லலாம், பாரு நான் கட்டின பாலம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் மணி தான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் சிவில் இன்ஜினியருக்கு தான் உண்டுங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ ஏகப்பட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்குறீங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்க மேசன்லேருந்து, கார்பெண்டர்லேருந்து, எலக்ட்ரீஷியன்லேருந்து அனைவருக்கும் ஒரு வேலையை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்குறீங்க. அது வந்து வாழ்க்கை தரத்தை, அந்த பகுதியினுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. மோரோவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது ரோடாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், போர்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அதில் ஆக்டிவாக இருக்கிறோம். அதில் நம்ம ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும். அதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சங்கம் வந்து எசென்சியல். ஒரு தனி மனிதன் இது பண்ணுறத விட சங்கம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இப்போ எம்சாண்டு அதெல்லாம் வேலை அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சங்கம் மஸ்ட்டு. அதே சமயம் வந்து நீங்கள் புவர் பீப்புளையும் கன்சிடர் பண்ணணும். லோ காஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். இப்போ எவ்வளோ காஸ்ட்டான பில்டிங்கெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி இந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ தட் ஒரு ஏழைக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு உங்கள் சங்கத்தில் வந்து அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த வகையில் இன்றைக்கி பதவியேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும், தலைவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.